ஹலோ எவ்ரி ஒன், நான் ஜெயசுதாஸ், ஃபிசியோதெரபிஸ்ட், திருவண்ணாமலை. இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, L4, L5, L5, S1 டிஸ்க் ஹெர்னியேஷன் ஆகலாம், இல்லை டிஸ்க் ப்ரொலாப்ஸ், டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷனால் ரொம்ப சிவியராக பாதிப்பு அதிகமானதுனால நடக்கக்கூட முடியல, பெட்டில் தூங்கி எந்திரிக்கவே முடியல, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு எந்திரிக்க முடியல, எந்த பக்கமும் திரும்பி படுக்க முடியல, நடந்தாலே இடுப்பு ஒரு பக்கமாக சாஞ்ச மாதிரி தான் நடக்க முடியுது, அதுவும் ஒரு 4 ஸ்டெப்புக்கு மேலே நடக்க முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காண்டி தான். இதில் என்ன எக்ஸசைஸ் சொல்லியிருக்கேன்னா, உங்களுக்கு அந்த வலியை குறைக்கிறதுக்கு உண்டான எக்ஸசைஸ் தான் சொல்லியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் இந்த அளவுக்கு வலி இருக்கும்போது ரொம்ப சிவியரான எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த எக்ஸசைஸ்லாம் செய்ய முடியல ஆரம்பத்தில், இதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. மனசு தளராமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வலி தாங்குற அளவுக்கு பண்ணுற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆவீங்க. அதை செய்ய பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கட்டத்தில் நல்ல ரிசல்ட் வரும். கண்டிப்பாக இந்த வலியிலேருந்து நீங்கள் முன்னேற்றம் அடையலாம். வீடியோ பார்க்கலாம். முட்டிக்கு அடியில் ஒரு 3 பில்லோ வச்சு சப்போர்ட்டாக ஒரு 15 to 30 மினிட்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணோம்னா அந்த வலி கிராஜுவலாக குறையும். நெக்ஸ்ட் பொசிஷனில் வலி கொஞ்சம் குறைஞ்சிட்டதுக்கு அப்புறம், ஓரளவு தாங்குற அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பில்லோ பட்டக்ஸ் அடியில் வச்சுட்டு, இப்போ வலி இந்த கால் வரைக்கும் அதிகமாக வருது, இல்லை இந்த கால் வரைக்கும் அதிகமாக வருது, காலை அசைக்கவே முடியல அப்படிங்கிறப்போ மெதுவாக காலை லேசாக மடக்கணும், அதுக்கப்புறம் மெதுவாக நீட்டணும், அதுக்கப்புறம் இந்த காலை மெதுவாக மடக்கணும், மெதுவாக இந்த காலை நீட்டணும். இதே போல் மாற்றி மாற்றி இந்த காலை கொஞ்சம் வலி குறையிற வரைக்கும் ஒரு 10 ரிப்பீட்டேஷன் அளவுக்கு நம்ம செய்யலாம். இப்போ அந்த காலை ட்ராக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வலி பரவாயில்ல குறைஞ்சிருக்கு அப்படின்னதுக்கப்புறம் அதே இது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் எப்படி பண்ணலான்னா, இந்த காலை செஸ்ட் லெவல் வரைக்கும் மெதுவாக ஹோல்ட் பண்ணணும். ரொம்ப அதிகமாக தள்ள முடியலன்னா மெதுவாக ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். அதே போல் அடுத்த கால் ஹோல்ட் பண்ணி முடிஞ்ச அளவு எந்த அளவு செஸ்ட் லெவல் வரைக்கும் தள்ள முடியுமோ தள்ளிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ். அதே போல் இந்த காலும் மாற்றி மாற்றி ஒரு 10 ரிப்பீட்டேஷன், ஹோல்டிங் 3 செகண்ட்ஸ், 1 2 3 ஏன்னா இதை போல் அடுத்த ஸ்டேஜ் பண்ணலாம். ஒரு கால் மாற்றி மாற்றி பண்ணுறதுக்கப்புறம் கொஞ்சம் வலி ரொம்ப அதிகமாகல, கொஞ்சம் தாங்குற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் எப்படி பண்ணலான்னா, 2 காலையும் சேர்த்து இந்த பில்லோ அண்டரில் இருக்கணும். முடிஞ்ச அளவு 90 டிகிரிஸ் இல்லாட்டாலும் கொஞ்சம் அளவு பண்ணிவிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும், 1 2 3 ரிலாக்ஸ், மெதுவாக நீட்டணும், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை மடங்கணும், ஹோல்டிங் 1 2 3 ரிலாக்ஸ். இது 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதே போல் ஒரு 10 ரிப்பீட்டேஷன் பண்ணாலே அடுத்த ஸ்டேஜுக்கு நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். வலி ஓரளவு திரும்பி படுக்கிற அளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் 2 காலையும் மடிச்சுக்கிட்டு கை 2 கரெக்டாக வச்சுட்டு உடம்பு திருப்பாமல் ஸ்ட்ரைட்டாக படுத்துட்டு இந்த காலை மட்டும் சைடாக திருப்பி 2 காலையும் ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும், 1 2 3 ரிலாக்ஸ். அதுக்கப்புறம் இதே போல் ரைட் சைடு 1 2 3 ரிலாக்ஸ். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு 1 2 3 ரிலாக்ஸ். இதே போல் ரைட் சைடு லெஃப்ட் சைடு மாற்றி மாற்றி இந்த ஸ்பைனல் ரொட்டேஷன் டெக்னிக் பொறுமையாக செய்யணும், மெதுவாக செய்யணும். கண்டிப்பாக வலி அதிகமாக இருக்குன்னா ரொட்டேஷன் ஃபுல்லாக பண்ண முடியலன்னா கொஞ்சம் மீடியமாக பண்ணிவிட்டு ஒரு 7 ரிப்பீட்டேஷன் இல்லை 5 ரிப்பீட்டேஷன் பண்ணாலே கண்டிப்பாக அந்த ஸ்பைனல் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். 2 காலையும் அதே போல் ஸ்ட்ரைட்டாக படுத்துட்டு காலை மடித்து வச்சுக்கிட்டு கை 2யும் சப்போர்ட்டாக நல்லா வச்சுட்டு இடுப்பை மட்டும் மேலே தூக்கணும், ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும், 1 2 3 ரிலாக்ஸ், தூக்குங்க, 1 2 3 ரிலாக்ஸ். இது ஒரு 10 ரிப்பீட்டேஷன் பண்ணோம்னா அந்த கீழ் முதுகில் ஒரு மாதிரி குடைச்சலாக இருக்கிற வலிலாம் கண்டிப்பாக பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இன்னொன்று குப்புற படுக்கவே முடியல அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருக்கிறப்போ பேஷண்ட்டுக்கு அடியில் ஒரு பில்லோ வைக்கலாம். ஜஸ்ட் அடியில் ஒரு பில்லோ வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக அந்த ஸ்பைனை வச்சோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபெக்ட் கீழே கவுண்டர் ட்ராக்ஷன் மாதிரி கிடைக்கிறப்போ இந்த இடத்துல இருக்க ஸ்டிஃப்னஸ் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கையை இந்த எல்போ சப்போர்ட்டோடு வச்சு
கொஞ்சம் மேலே தூக்கிட்டு ஒரு 30 செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக வந்து கீழே படுக்கணும். அதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் ரைஸ் பண்ணி எல்போ சப்போர்ட்டோட ஹோல்ட் பண்ணி பண்ணோம்னா ஒரு 5லேருந்து ஒரு 10 ரிப்பீட்டேஷன் பண்ணாலே போதும். கண்டிப்பாக வந்து இந்த வலி வந்து இன்னும் கொஞ்சம் குறையும். ரிலாக்ஸ். சயாட்டிக்கா நரம்பு பாதிச்சதுனால வலி வந்து இந்த பக்கம் அதிகமாக இருக்குது, ஒரு பொசிஷனில் படுக்க முடியல அப்படிங்கிறப்போ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பில்லோ மட்டும் இங்கே அடியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரோன் பொசிஷன் கவுந்து படுத்த பொசிஷன்லேயே வந்து எல்போனால் தலையும் செஸ்ட்டையும் கொஞ்சம் ரைஸ் பண்ணி இப்படி தூக்கி ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸாக விடணும். எக்ஸ்டென்ட் இதை போல் எழுந்திருக்கிறப்போ நமக்கு முன்னாடி வந்து நல்ல எக்ஸ்டென்ஷன் வளைவு வரும். வளைவு வர்றப்போ நமக்கு வந்து அந்த கம்ப்ரெஷன் வந்து இன்னும் நல்லா ஈஸியாக ரிலீஸ் ஆகும். ரிலாக்ஸ். இது வந்து ஒரு 5 to 10 ரிப்பீட்டேஷன் பண்ணலாம். 5 செகண்ட் இல்லை 10 செகண்ட்ஸ் வரைக்கும் கூட ஹோல்ட் பண்ணலாம். இது பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல டிஸ்கில் இருக்கிற அந்த கம்ப்ரெஷனாக இருக்கிற அந்த பல்ஜு வந்து இப்படி வந்திருக்க பல்ஜு வந்து நமக்கு இது பண்ணுறதுனால கொஞ்சமாக உள்ளே போய் இந்த நரம்பு வந்து ஃப்ரீ ஆகும். இந்த லெஃப்ட் சைடில் வந்து நரம்பு அழுத்தம் ஆகுனதுனால கால் வரைக்கும் வலி வந்து பரவாயில்ல இருக்குது. அதை இமீடியட்டாக நம்ம எப்படி ஓப்பன் பண்ணலான்னா இப்போ இந்த மாதிரி தான் டிஸ்க்கு வந்து அழுத்தமாக இருக்குது. இதுதான் டிஸ்க்கு. இந்த டிஸ்க்கு வந்து இந்த பக்கம் நரம்பு அழுத்துறதுனால தான் நமக்கு வந்து கால் வரைக்கும் பரவலாக இருக்குது. ஸோ இப்போ இந்த இடம் தான் வந்து ஃபொராமினல்னு சொல்லும். இந்த ஃபொராமினல் வந்து ஓப்பன் ஆகணும், இமீடியட்டாக வந்து இந்த ஃபொராமினல் வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்னா இந்த சைடாக படுத்துக்கிட்டு இப்போ இந்த இடத்துல தான் வலி இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் கீழே சைடாக படுத்துட்டு இந்த 2 பில்லோ வச்சுட்டு இந்த ஆர்ச் வந்து இப்படி நல்லா மேலே ஏறுற மாதிரி இதை போல் வச்சோம்னா நமக்கு இந்த இடத்துல இருக்க கம்ப்ரெஷன் வந்து இந்த ஃபொராமினல் வந்து இந்த அப்படி அழுத்திட்டு இருக்க ஃபொராமினல் வந்து ஓப்பன் அப் ஆகிறதுனால அந்த நரம்பு வந்து இந்த அழுத்தத்துலேருந்து ஃப்ரீ ஆகிடும். ஃப்ரீ ஆகிறப்போ இந்த பெயின் வந்து கிராஜுவலாக குறையும். ஸோ இந்த பொசிஷன் வந்து ஒரு 30 செகண்டோ இல்லை முடிஞ்சதுன்னா 10 நிமிஷம் கூட வச்சோம்னா கண்டிப்பாக வந்து உள்ளே இருக்க அழுத்தம் வந்து குறையிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை போல் நரம்பு வந்து இதான் டிஸ்க்கு, இதான் நரம்பு, இதை போல் அழுத்திட்டு இருக்குது. இது அழுத்திட்டு இருக்கிற நரம்பை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்னென்னா இதை போல் காட்டில் வந்து இந்த பொசிஷனில் நம்ம படுத்துட்டு காலை நல்லா தொங்க விட்ட மாதிரி ஒரு 30 செகண்ட் ஹோல்ட் பண்ணோம். இப்படி 30 செகண்ட் ஹோல்ட் பண்ணுறதுனால இப்போ இந்த இடத்துல அழுத்திட்டு இருக்க நரம்பு வந்து இழுக்கும். இப்போ இந்த இடத்துலையும் ப்ரெஷர் இருக்குது, இந்த இடத்துலையும் ப்ரெஷர் இருக்குது. இப்படி விடுறதுனால இந்த கவுண்டர் ட்ராக்ஷன் எஃபெக்ட் மாதிரி போகிறதுனால இப்படி இந்த அழுத்திட்டு இருக்க நரம்பு வந்து கிராஜுவலாக கொஞ்சமாக குறையும். இப்படி காலை கொஞ்சம் மேலே தூக்கி வச்சிருக்கிறதுனால என்ன ஆகும்னா எஃபெக்ட் வெயிட் வந்து நல்லா கீழே இப்படி விழுறதுனால இந்த பக்கத்தில் அழுத்திட்டு இருக்கிறது வந்து கிராஜுவலாக ரிலீஸ் ஆகும். 30 செகண்ட் ஹோல்ட் பண்ணி ஒரு 10 ரிப்பீட்டேஷன் பண்ணோம்னா நிச்சயமாக வந்து குறையும். இதை தான் வந்து நம்ம டீகம்ப்ரெஷன் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறோம். இந்த டிஸ்க் கம்ப்ரெஷன் வந்து இமீடியட்டாக அந்த குறைஞ்சி அந்த நரம்பு வந்து ஃப்ரீ ஆகிறதுக்கு வந்து இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான எக்ஸசைஸ். சேஃபாக பண்ணணும், வயசானவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்து முடிஞ்ச அளவு பண்ணுங்கள். செய்ய தான் வந்து வலி குறையும். எடுத்த உடனே வந்து செஞ்சோன்னே வலி குறையாது. செய்ய கண்டிப்பாக நிச்சயமாக வலி குறையும். அதே போல் வலி வந்து நாளுக்கு நாள் அதிகமாகுது, கொஞ்சம் கூட குறையல அப்படின்னா கொஞ்சம் செய்ய வேண்டாம். இப்போ எங்களோட சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த L4 L5 லெவலில் இந்த டிஸ்க்கு கம்ப்ரெஷன் ஆனதுனால இடுப்புலேருந்து காலுக்கு போகிற நரம்பு வந்து இந்த பல்ஜினால் அழுத்திட்டு இருக்கிறதுனால தான் வந்து வலி வந்து இருக்குது. இதை தான் டிஸ்க்கு ப்ரோலாப்ஸு, ப்ரொட்ரூஷன், டிஸ்க்கு பல்ஜின்னு சொல்கிறோம். இந்த பல்ஜாய் வெளியே வந்த டிஸ்கை வந்து கொஞ்சமாக அந்த நரம்பு அழுத்தத்துலேருந்து திரும்ப வெளியே வந்த டிஸ்கை திரும்பவும் பழையபடியே வந்து சென்டரில் உள்ளே போகிறதுக்கு உண்டான ஃபிசியோதெரப்பியில் இருக்கிற அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் டெக்னிக்ஸ் தான் வந்து எங்களோட சென்டரில் பண்ணுறோம். எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா இப்போ இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணி உங்களுக்கு குறையல அப்படியே இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் போக வேண்டாம். நிச்சயமாக வந்து அந்த வெளியே வந்த டிஸ்கை வந்து நாங்கள் உள்ளே தள்ளுறதுக்கு உண்டான ஏற்பாடு வந்து பண்ணி உங்களை முழுமையாக அதுலேருந்து குணப்படுத்துறதுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம். நிச்சயமாக வந்து இதில் குணப்படுத்த முடியும் அறுவை சிகிச்சை இல்லாமலே. உங்களோட ரிப்போர்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் எங்களுக்கு அனுப்புங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு, எங்களை தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதில் முழு நிவாரணம் அடைகிறதுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். நன்றி.